இன்று ஒரு குட்டி கதையும் இறைவார்த்தையும். இந்த சிந்தை வேண்டாம். மனமேட்டிமையுள்ளவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு அழகிய ரோஜா தோட்டம் இருந்தது. அதிலே வண்ண வண்ண ரோஜாக்கள் மலர்ந்திருந்தன. அதிலே ஒரு ரோஜா மட்டும் மிகவும் அழகாக, பார்ப்பதற்கு அதன் நிறம் தனித்துவமாக இருந்தது. மற்ற ரோஜாக்களை விட சற்று தள்ளியே நடப்பட்டிருந்தது. அதனாலோ என்னவோ அதற்கு தன்னை குறித்து மிகவும் கர்வம். மற்ற ரோஜாக்களை எப்பொழுதும் அற்பமாகவே நினைத்தது. அதிலே ஒரு ரோஜா சொன்னது, நண்பா, இறைவனுடைய படைப்பில் எல்லாரும் சமம்தானே. ஏன் நீ உன்னை இவ்வளவு உயர்வாக நினைக்கிறாய்? நீ இப்படி இருந்தால் அது கடவுளுக்கு பிடிக்காது என்றது. ஒரு நாள் கடுமையான புயல் காற்று வீசத் தொடங்கியது. அப்பொழுது தனியே இருந்த அந்த ரோஜா சாய்ந்து படுக்க தொடங்கியது. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு ரோஜா தன் கையை நீட்டி, என் கையை பிடித்துக்கொள் என்றது. நான் என்ன உன் கையை பிடிக்க வேண்டுமா என ஆணவத்தோடு கேட்டது. சில நொடிகளில் அது பிடுங்கப்பட்டு இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போனது. இதனை வாசிக்கின்ற அன்பானவர்களே, இதே போலத்தான் வேதாகமத்தில் ஆகாப் என்னும் ராஜா யோசபாத் என்னும் யூதாவின் ராஜாவோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போனான். ஆகாப் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி தன் சுய பலத்தை நம்பினான். ஆகாப் மனமேட்டிமை உள்ளவனாகவும் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்தபடியினாலும் யோசபாத்தோடு அவன் கை கோர்த்து யுத்தத்திற்கு சென்ற போது தெரியாமல் ஒருவன் வில்லை நானேற்றி அம்பு எய்ததால் மடிந்து போனான். வேஷம் மாறி யுத்தத்திற்கு போவோம் என்று நினைத்து சென்றான். அவனுடைய துணிகரமே அவனை கொல்ல ஆயுதமாக இருந்தது. இதனை இன்றைய வேத பகுதியில் வாசிக்கலாம். மனமேட்டிமையுள்ளவன் அவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் என்ற வசனம் ஆகாபின் வாழ்வில் உண்மையாகிவிட்டதல்லவா? தேவ பிள்ளையே, மனமேட்டிமையான சிந்தை தேவனுக்கு முன்பாக அருவருப்பானது. மேட்டிமையான எண்ணம் நம்மை அழிவுக்கு நேராக வழி நடத்தும். ஆம், அழிவு வரும் முன்பே நாம் நம் வழிகளை சீர்தூக்கி பார்த்து மேட்டிமையான பேச்சை, பார்வையை, நடத்தையை நம்மை விட்டு விலக்குவோம். தேவ கோபத்திற்கு தப்பி அவரது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் இறை வார்த்தைகளையும் கேட்பதற்கு நம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.